அம்மாமார்களை வேசுநாமத்தாலே அன்போடு நான் வாழ்த்தி வரவிருக்கிறேன். அம்மாமார்களை வேசுநாமத்தாலே அன்போடு வாழ்த்தி வரவிருக்கிறேன். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். கர்த்தர் நம்மை வானத்தையும் பூமியை படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பிள்ளைகள் கர்த்தராக சுதந்திரம், கர்த்தத்தின் கனி அவர்கள் கிடைக்கும் பலன். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அது கற்றும் பிரியாசம் பெரிதாம். நேசிக்கிறான் நிறைந்த ஆண்டவரே நன்றி உலகத்தை பெற்றுக் கொள்கிறோம். நீர் எங்களை நினைக்கிறீங்க கதாவை நன்றி சொல்கிறோம். ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியாம் திரு நாமத்தினாலே. ஸ்தோத்திரம் செய்கிறோம் கிண்ணடியா திரு நாமத்தினாலே. வானதூத சேனைகள் வானோகர கீதங்களாய போதும். வானதூத சேனைகள் வானோகர கீதங்களாய போதும். மொழிவின்றி பாடி துதிக்கும் பெரும் அல்லவனை உமக்கு ஆந்தனின் பெருமை காய் உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. மாட்சியும் உண்டாவதாக. ஒரு நல்ல மாலை பொழுதிலும் உண்மையான மகள் வாழ்த்தும்படியாக மகளுக்காக ஜெபிக்கும்படியாக உங்களுக்கு வந்திருக்கிற யாவையும் முதலாவது நன்றியோடு வாழ்த்தி வரவேற்கிறோம். ஒருவேளை அநேகருக்கு இங்கே இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு எங்களுடைய பாதைகள் என்னங்கிறது தெரியும். ஒருவேளை கர்த்தருடைய பெரிதான கிருபையினால 2020 ஆண்டு ஜனவரி மாதம் 24ஆம் தேதி எங்களுக்கு நல்ல ஒரு திருமண பந்தத்திலே ஆண்டவர் உடன்படுவதற்கு உதவி செய்தார். நாட்கள் உருண்டோடியது. எல்லா குடும்பங்களையும் எதிர்பார்க்கின்றபடி எங்களுடைய குடும்பங்களையும் அநேக எதிர்பார்ப்புகளோடு எங்களுடைய வாழ்க்கை பயணம் துவங்கியது. இவ்வளோ ஆரம்ப காலகட்டங்களில் ரொம்ப சந்தோஷமாக போயிட்டு இருந்தது. ஆனால் 2 வருடங்கள் கழிந்த பின்பு கற்பத்தின் கனிக்காக நாங்கள் ஜெபிக்கின்ற பொழுதெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு மாதமும் நாங்கள் அதை எதிர்பார்க்கின்ற பொழுது மிகுந்த வேதனையும் வருத்தமும் எங்களுடைய வாழ்க்கையில பின்தொடர்ந்தது. கிட்டத்தட்ட 2000 ஜெபிக்கிறோமோ அப்பொழுதுதான் 2 வார்த்தைகளை எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அடிக்கடி நினைவுபடுத்துவார். என்னன்னு சொன்னா, எங்களுடைய திருமண வரவேற்பு நிகழ்ச்சி நடக்கும்போது ஒரு ஊழியக்காரர் எங்களுடைய கரங்கள்ல 2 பேருடைய கரங்கள்ல ஒரு வசன அட்டை கொண்டு வந்து கொடுத்தார். ஒரு ரேண்டமாக தான் கொடுத்தாங்க. ஆனால் 2 பேருக்கும் அந்த வார்த்தை என்னவென்று சொன்னால், ரெட்டிப்பான நன்மையை தருவேன் என்று சொல்லி. அந்த வார்த்தை எங்கள் வாழ்க்கையில் இம்மட்டுமாக நாங்கள் எப்பொழுதெல்லாம் சோர்ந்து இருக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் அந்த வார்த்தை எங்களுக்கு எப்படியாவது ஏதோ ஒரு விதத்தில் யாராவது ஒரு மனிதர் மூலமாக மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்துகின்ற தருணங்கள் வந்து கொண்டே இருந்தது. அதனால் நாங்கள் அந்த வார்த்தையை எங்களுடைய வாக்குத்தத்தமாக வைத்து ஜெபிக்க ஆரம்பித்தோம். 2023ஆவது ஆண்டிலே இங்கே பண்டிகை நடக்கின்ற பொழுது நாங்கள் குடும்பமாக வந்தோம். அப்போ பண்டிகை நடைபெற்று அன்னைக்கு கிளம்புவதற்கு முன்னால நம்ம குற்றாலத்தோதர பண்டிகையில் நாங்கள் இருபுறமாக ஜெபித்து சென்றோம். ஆண்டவரே, இந்த ஆண்டிலே எங்களுக்கு ஒரு நல்ல கர்ப்பத்தின் கனியை எங்களுக்கு தருவீர் என்று சொன்னால் நாங்கள் உங்களுக்கு சாட்சியாக இன்னும் அதிகமாக செயல்படுவோம்னு சொல்லி ஜெபித்து சென்றோம். அந்த வருடத்தினுடைய அடுத்த துவக்கம் 2024ஆவது ஆண்டினுடைய துவக்கத்தில் ஜனவரி மாதத்தில் அவர் கன்சீவ் ஆகுவதற்கு கர்த்தர் உதவி செய்தார். ஆனால் அந்த சந்தோஷம் எங்களுக்கு கொஞ்ச நாள் கூட நிலைக்கல. மார்ச் மாதம் முதல்ல அவளுக்கு மிஸ்கேரேஜ் ஏற்பட்டது. குழந்தைக்கு இதய துடிப்பை இல்லைன்னு சொல்லி டாக்டர் அதை அபார்ட் பண்ணணும்னு சொல்லி சொல்லிக்கிட்ட பொழுது நாங்கள் ஆண்டவர்கிட்ட ஒரே ஒரு பொருத்தனை பண்ணோம். ஆண்டவரே, இந்த குழந்தை நீங்கள் தான் எங்களுக்கு தந்தீங்க, ஆனால் இது அபார்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஆனால் நாங்கள் அந்த காரியத்தை செய்ய மாட்டோம். அப்போ டாக்டர் ஜூலிட் அவங்க எங்களை கூப்பிட்டு தனியாக பேசும்பொழுது சொன்ன காரியம்,
இந்த பிள்ளையை காப்பாற்றி கொண்டு வரலாம். பட் ஏதோ ஒரு பிரச்சனை அந்த குழந்தையுடைய வாழ்நாள் முழுவதும் இருக்கும். நீங்கள் வாழ்க்கை முழுக்க அந்த பிரச்சனையை நீங்கள் சந்திக்கிறதுக்கு அது வாய்ப்பே இல்லை. இன்னைக்கு நீங்கள் சரின்னு சொல்லிடலாம், இன்னைக்கு குழந்தையே இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால சரின்னு சொல்லி நீங்கள் அதுக்கு ஒத்துக்கிடலாம் அந்த குழந்தையை காப்பாற்றி கொண்டு வர்றதுக்கு. ஆனால் வளரும் பொழுது கட்டாயம் ஒரு பிரச்சனை அந்த குழந்தைக்கு இருக்கும். அது நீங்கள் வாழ்நாள் முழுக்க அதை நினைச்சு நீங்கள் வேதனைப்படக்கூடிய தருணங்கள் வரும்னு சொல்லி அவங்க எங்களை கன்வின்ஸ் பண்ணாங்க. ஆனால் நாங்கள் 2 பேரும் விசுவாசத்தில் உறுதியாக இருந்தோம். ஆண்டவரே, இது உமக்கு சித்தமானால் இந்த குழந்தையை பூரணப்படுத்தி தருவதற்கு உம்மால கூடும் என்பதில் நாங்கள் ரொம்ப விசுவாசத்தோட ஜெபித்தோம். ஆனால் கர்த்தருடைய சித்தம் அது வரல. அவளுக்கு மிஸ்கரேஜ் உடனே அவங்க டாக்டரா பண்றதுக்கு முன்னாலே நார்மலாகவே ஆண்டவர் அந்த மிஸ்கரேஜ் ஆகிறதுக்கு ஆண்டவர் அவளுக்கு பலன் கொடுத்தார். ஆண்டவர் தொடர்ந்து எங்களை பலப்படுத்தினார். அது வரைக்கும் எங்களுக்கு சந்தோஷம். குழந்தை இல்லைனாலும் யாராவது எங்கேயாவது கேட்டா காத்துட்டு இருக்கோம், ஆண்டவர் எங்களுக்கு தருவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா கடந்து போயிடுவோம். உள்ளுக்கு எவ்வளவு வேதனை இருந்தாலும் வெளியே காமிக்க மாட்டோம். ஆனா அந்த ஒரு குழந்தையை இழந்ததுக்கு அப்புறம் யார் அந்த கேள்வி கேட்டாலும் 2 பேருக்குள்ள அந்த அழுக கூட ஆரம்பிச்சிச்சு. ஆண்டவர் இப்போ அந்த குழந்தையை நீங்க எங்களுக்கு ஆசீர்வாதம் தந்திருந்தா எங்க கையில இப்போ குழந்தை இருக்குமே இப்படின்னு சொல்லி எங்கள் நாட்கள் ஓடிக்கொண்டே இருந்தது. அந்த 2024 ஆண்டு நம்ம மாம்பழ சங்கத்துக்கு பண்டிகைக்கு போகும்போது நாங்கள் 2 பேருமே காணிக்க வைக்க போனோம். அப்போ எங்கள் கூட செல்லுத்தர் அவங்க எங்களுக்கு முன்னாடி போறாங்க. அவங்களுக்கும் ஆண்டவர் கர்ப்பத்தி கனியை எங்களுக்கு முன்பாக 1 மாதத்துக்கு முன்பாக கொடுத்தாரு. அப்போ அவங்களும் குழந்தை இல்லை. இப்போ நான் மனசுக்குள்ள ஒரு ஜெபம் செய்துட்டே இருக்கேன், ஆண்டவரே உங்களுடைய ஊழியத்தை நாங்கள் செய்துட்டு இருக்கோம். ஆனால் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் இன்னும் ஒரு ஆசீர்வாதத்தை கிடைக்கல, அந்த ஆசீர்வாதம் இல்லைன்னு சொல்லி நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம். நாங்கள் எப்படி போய் மற்றவங்களை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பான்னு சொல்லி ரிட்டர்ன் வருகின்ற பொழுது ஒரு நல்ல தெய்வ மனிதர் எங்களுக்கு உறவினர் கூட எங்கிட்ட பேசும்பொழுது அவர் 2 விதமான வார்த்தையை என்கிட்ட சொல்லலை, என் மனைவியை பார்த்து சொன்னாங்க. எம்மா, அடுத்த வருஷம் உனக்கு ஆண்டவர் இந்த படத்திற்கு நாங்கள் ரொம்ப நன்றி செலுத்த ஆசைப்படுறோம். யாருன்னு சொன்னால் கலைச்செல்வி ஐயரம்மா. ஏன்னா அந்த முத குழந்தையை இழந்து உட்கார்ந்து இருக்கின்ற பொழுது அம்மா தட்டி கொடுத்து அவ்வளோ கன்வின்ஸ், வேற யாத்தையுமே நாங்கள் சொல்லலை, அவங்ககிட்ட தான் முதல்ல சொன்னோம்மா இப்படி ஆயிட்டு அப்படின்னோம். அவங்க ரொம்ப எங்களுக்கு ஆறுதலாக சொல்லி எங்களை விசுவாசத்தில் நடத்தி சென்றார்கள். அது மட்டும் இல்லை, சாந்தி நகர் திருச்சபைக்கு நாங்கள் ரொம்ப கடமைப்பட்டோம். ஒருவேளை நிறைய பேர்ட்ட ரொம்ப ரொம்ப நல்லா பேசுவோம், ஆனால் நிறைய நேரங்களில் நான் அதை வெளிக்காட்டினது கிடையாது. ஏனென்றால் உண்மையிலேயே விசேஷமாக இந்த சாந்தி நகர் திருச்சபை எங்களுக்காக ஜெபித்ததில் அதிக பங்கு வகித்த திருச்சபை, எங்களுக்கு அதிகமாக நேசித்த திருச்சபை, எங்களுடைய விசுவாச பயணத்தில் இந்த ஊழிய காலத்தில் எங்களுக்கு உதவி செய்த திருச்சபை. அதே போல எங்களுக்கு அண்ணன் சொன்ன மாதிரி ஒரு சின்ன கூட்டம், ஒரு 8-9 பேர் நாங்கள் ஒரு உபதேசியார் குழுவாக சும்மா ஒரு வெளி மாவட்ட ஊழியத்தில் நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் அறிமுகமானோம். அது வரைக்கும் எங்களுக்கு யாருக்கும் பழக்கமே கிடையாது. ஒரு சிலருக்கு காலேஜில் எங்களுக்கு முன்னால் பின்னால் படித்ததை வச்சு அறிமுகம் உண்டு. ஆனால் அவர்களும் எங்களுக்கு என்ன செஞ்சாங்கன்னா, இந்த அந்த வருடங்களில் கிட்டத்தட்ட 2021 ஆண்டிலிருந்து 2023 ஆண்டினுடைய முற்பகுதி வரைக்கும் நாங்கள் எல்லாரும் ஒன்று கூடி கிட்டத்தட்ட ஒரு 2 ஆண்டுகள் நாங்கள் வாரந்தோறும் கூடி ஜெபிப்பதற்கு அவருக்கு அந்த ஆண்டவர் உதவி செய்தார். அந்த ஜெபத்தின் ஊடாக ஆண்டவர் எங்களை அநேக நேரங்களில் பலப்படுத்தினார். அநேகர் இன்னைக்கு சாட்சியாக வைத்திருக்கார். கர்த்தர் தாமே இந்த சாட்சியை ஆசீர்வதிப்பாராக. ஜெபித்த எங்களுக்காக அநேக ஆலோசனைகள் கொடுத்து உங்கள் யாவருக்கும் இந்த நேரத்தில் நாங்கள் குடும்பமாக நன்றி சொல்லுகிறோம்.